நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக இந்த மாதிரி பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள், மிகைப்படுத்தி பார்க்கறதெல்லாம் பார்க்காமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ராசிக்கு இந்தந்த இடத்தில் இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கிறார், நம்மளுடைய கர்ம பலன் எப்படி செயல்பட போகிறது, இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அந்த அருமையான சாஸ்திரம் நம்மளுடைய எந்த மாதிரி ஒரு பலாபலன்கள் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் ஆகுது, தனுசு ராசிக்கு எந்த அமைப்பு இருக்குங்கிறது துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராசி அதிபதியாகிய குருவே பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துட்டு இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு போனாலும் உச்சம் பெறும் பொழுது வேற மாதிரியான வாழ்க்கை மாற்றங்கள் வரும். இந்த மாதிரி வியாபாரிகள், வேலையில் இருக்கிறவங்க, தொழிலதிபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண விஷயத்தில் மல்டிபிள் சோர்ஸில் பணம் வர்றது, இன்னொரு இன்கம் பண்ணக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் இன்னொரு 5 வியாபாரம் 5 பொருள் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு 7-8 பொருள் பண்ணுறது, ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறது, அபிவிருத்தி பண்ணுறது, எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது, அப்புறம் வரவேண்டிய பணமெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணுறது, கூட்டு தொழிலாக பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பயங்கரமாக பண்ணுறது, வெளி மாநிலத்தில் போய் நம்மளுடைய பிஸ்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது, வெளிநாடு கொண்டு போகிறது, இது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இடம் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒரு மாதமாக, அடிப்படையான ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் இருக்குதுங்க. மற்ற கிரகமாகிய ராஜயோகாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துலேயே இருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார், தப்பு இல்லை. அதே மாதிரி சுக்கிரன் 6லும் 7லையும், புதன் சூரியன்லாம் நல்ல இடத்துல இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த திருமண விஷயங்கள், சுப விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பல நாளாக நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், விசா கிடைக்காம இருக்குது, இந்த தடவை கிடைக்குமா அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன்கிற எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறனாலையும், சனி 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறப்போ ஒரு முயற்சின்ட்டே போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள், இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார், அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை கொடுக்கக்கூடியது, சில ஆக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலையிலையும் கொஞ்சம் ப்ரொஃபைல் மாறக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த மாதிரி டொமைனில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் மாறுறது, அல்லது ப்ராஜெக்ட்ஸ் மாறி கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குது. சில பேர்த்துக்கு கிளைண்ட் சைட்டுக்கு போகக்கூடியது, கொஞ்சம் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடியது, இதெல்லாமே நமக்கு கண்டிப்பாக 2026 ஜூன் மாதம் பிறக்கும் பொழுது நல்லாவே நம்மளுடைய வாழ்க்கை மாறுது, கொஞ்சம் வேற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் காட்டுது. கொஞ்சம் சேஞ்சஸ் இன் ரெசிடென்ஸ், சேஞ்சஸ் இன் ஒர்க், சேஞ்சஸ் இன் பிஸ்னஸ் ப்ரொஃபைல், படிப்பு விஷயத்தில் ஒரு யூஜி முடிச்சு ஒரு பிஜி போகிறப்போ ஒரு வேறு மாற்றங்கள், எல்லாமே மாற்றங்கள் நிறைந்ததாகவும், பண விஷயத்தில் நல்ல யோகமாகவும், ஒரு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம், வரவேண்டிய பணம் சேருவது, கணவன்னா மனைவி மூலமாக வர வேண்டிய பணம், மனைவினா கணவன் மூலமாக வரக்கூடிய பணம், பங்குதாரர் மூலமாக வர வேண்டிய பணம், சுப விரயங்கள் செய்து வர வேண்டிய பணம், எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு சில பிரச்சனைகள் தீர்த்து எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி நம்மளை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குதுங்க. குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் உங்களுக்கு திருமண விஷயங்களில் பார்த்திங்கன்னா அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, கலப்பு திருமணமாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு ஒரு மாதிரியாக கைக்கு பக்கத்தில் நின்றுதுங்க அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ டக்குன்னு முடிந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அமைப்பு, கல்யாணம் ஆகி பொண்ணை நம்ம வெளியே ஊருக்கு அனுப்பிச்சிட்டோம், அது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. நம்ம பையன் வெளிநாட்டிலேருந்து வந்தான், ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்புகள்லாம் தனுசு ராசி கொடுக்குது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.